நாயக்கு, how are you? உனக்கு எனக்கு தான பிரச்சனை. நடப்புற இவர எதுக்கு கூப்பிட்ட? டேய், அந்த பெல்லாரிக்காரங்க லொகேஷன் பார்க்க போயிருக்காரு. லொகேஷன்? Yes, அது அவர் டியூட்டி. He is the film director. டைரக்டரா? Of course he is the director. He is making a film. அவர் ஒரு படம் எடுக்கிறாரு. ஹீரோ யாரு? யாரோ ஹீரோனா நான் எதுக்கு இந்த டீல்ல இன்வால்வ் ஆகுறேன்? நான் தான் ஹீரோ. நீ ஹீரோவா? ஏன் டவுட்டா? இன்னொரு ஷாக் கொடுக்கட்டா? நயன்தாரா ஹீரோயின். இன்னும் ஒரு ஷாக் கொடுக்கட்டா? என் ஷோயில பார்த்து சிங்கப்பூர் சிங்காரமே படம் எடுக்கிறதா இறங்கிட்டாரு. 100 ஐஸ் வந்துட்டாரு. டேய், என்னடா தள்ளுறீங்க? இவன் தான் நான் சொன்ன மாஃபியாடா நாயக்க. என்னடா பாக்குற? நேத்துக்கு வர சொன்னேன்ல, ஏன்டா வரல? பயமா? அவன் எங்க? எவன்டா? உன் அழகு மச்சான் பெல்லாரி தம்பி எங்க? அவங்கிட்ட உனக்கு பேசுறடா. டீல் கேன்சல் சொல்லியாச்சுல. கேன்சல்னா கேன்சல். அடி வாங்கும் போது அவர் கொடுக்குற ஆக்டிங் சூப்பர்னு கமல் சார் செலுத்து போறாரு. என்னடா பெரிய பருப்பு மாதிரி அடிக்கிற? ஒன்ன மாதிரி ஆளெல்லாம் சிங்கப்பூர்ல சுசு போ வச்சிருக்கா. சுசு பைத்தியக்காரா. சொல்லு. நீ மனசுல மிருகமாடா? அந்த அடி அடிக்கிறேன்னு செதுக்கிட்டு போட்ட ஷோ என்னடா வருது? நீ என்ன மனசுல பெரிய நெஜடா நினைச்சிட்டு இருக்கியா? நீ டான் கேரக்டர் நடிக்கிற அவ்வளவுதான். டான் கேரக்டரா? டான் கேரக்டரா? டான் கேரக்டரா? நான் டான் கேரக்டர் நடிக்கிறேனா? ஏன் அதுக்குள்ள மறந்து போச்சா? மூளை கலங்கி போச்சா? இங்க நடக்கிறது ரியாலிட்டி ஷோ. ரியாலிட்டி ஷோ? ரியாலிட்டி ஷோ? ரியாலிட்டி ஷோவா? என்னடா பைத்தியக்கார மாதிரி? அம்மா, ஐயோ, ஐயோ, புடுடா. யார் மேல கை வைக்கிற? என்ன பத்தி உனக்கு தெரியாது. அண்ணா உலகநாயகனா, பாத்தீங்களா இங்க நடக்கிறத? இனிமேல் என்னால முடியாதுண்ணா. அடி வாங்க ரியாக்ஷன் உங்களுக்கு பிடிக்குங்கிறதுக்காக மேக்ஸிமம் அட்ஜஸ்ட் பண்ணனா. இந்த பயலுக்கு டைமிங் இல்லண்ணா. அடிச்ச கொண்டு வா போறீங்கண்ணா. இவனுக்கெல்லாம் நீங்க வேஷம் கொடுக்காதீங்கண்ணா. உங்களை கையெடுத்து உங்க காலில் எடுத்து கும்பிடுறேண்ணா. யார்கிட்ட பேசுற? யாருகிட்ட பேசுறேண்ணா? ஏன்டா நீ நாயகனே மறந்துட்டியா? தசாவதாரத்தையும் மறந்துட்டியா? அவரோட விஸ்வரூபத்தையும் மறந்துட்டியா? இந்த ஷோவோட ஜட்ஜே அவர்தாங்கிறதையும் மறந்துட்டியா? பாத்தீங்களா அநியாயத்தை? நான் யார்கிட்ட பேசுறேன்னு கூட அவனுக்கு தெரியலண்ணா. இவனால இந்த எபிசோட நாசமாயி போச்சுண்ணா. மறுபடியும் ரீஷூட் தானா? எவ்வளவு பெரிய லாஸ் தெரியுமாண்ணா? இவன் ரோலே வேணாண்ணா. எலிமினேட் இமிடியட்லி கமலண்ணா. கமலாசன் பெண்ல இருக்காரா? பெண்ல கேமரா இருக்கு. அண்ணா ஆடவரப்பட்ட ஆபீஸ்ல இருக்காரு. அது கூட தெரியாதா குரங்கு? யோ மெகா, என்னையா இது? இவன் ஹீரோங்கிறான், அவன் ரியாலிட்டி ஷோங்கிறான், நான் டானா நடிக்கிறேங்கிறான். இவங்க பிரச்சனை என்னையா? கூல் தம்பி, இன்னும் உங்களுக்கு புரியலையா? அந்த தம்பி இவனுக்கு எல்லாரையும் கவுத்து ஒன்ன உன் தம்பி கிட்ட அனுப்புறதுக்கு ஸ்கெட்ச் போட்டிருக்காரு. இட்ஸ் a trap, போலீஸ் trap. நம்ம ஹீரோ கிடைச்சிட்டாரு. படத்துக்கு நயன்தாரா ஓகே. அந்த தம்பி காட்டுக்குள்ள ஓடி ஒளியறவனையும் இழுத்துக்கிட்டு வந்து என்கவுண்டர் பண்றவரு. ஆனா நீ ஹைவேஸ்லயே ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறிய, விடுவாரா? எனி மூமெண்ட் அந்த தம்பி எங்க எதிர்பார்க்க. தம்பி இறங்கிட்டாருன்னா அவனை தாறுமாறுதான். என் கெஸ் கரெக்டா இருந்தா இப்போ ஒரு சவுண்ட் வரும் பாருங்களேன். கூல் தம்பி, நான் சொல்லல. உங்க சாவுக்கு வந்தவங்கள நீங்களே பார்க்க போறீங்க தம்பி. மரியாதையா சரணடைஞ்சு. நாயக், you have no choice. Surrender ஆயிடு. Go back. இல்லனா இவனை கொன்னிடுவேன். Hey boys, hold the fire. Go back. I said go back. Go back. இல்லனா இவன் செத்துருமா. I'm okay, sir. இந்த கையில தூக்கி வந்த புள்ள பண்ணி தப்பி உங்க அப்பா மேட்டருக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்ல தம்பி. ஏதோ என் உயிருக்கு பயந்து இந்த படுபாவிகளோட சேர்ந்துட்டு அந்த நாயக் பையனை மட்டும் விட்டுட்டாத. சுட்டு பசுக்கு தம்பி. அந்த பக்கம் போகாத, சுட்டே கொன்னுடுவானுங்க. வர்றவெல்லாம் ஓவரா நடிக்கிறீங்க. இது ரியாலிட்டி ஷோ, அது ரியல் புல்லட் இல்ல. அட ஆக்கம் கட்ட கூவை, இன்னும் உனக்கு புரியலையா? அவங்க ரியல் போலீஸ், இவன் ரியல் டானு. இந்த ஆபரேஷனுக்காக உன்னை முட்டாளாக்கிருக்காங்க. நாங்க சொன்னா எப்படி இருக்கோன்னு நாளையில இருந்து நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. அவன் சுரண்டேன்னு சொன்னது இதானா? ஏன்டா கரெக்ட் போயில? நானாவது 2 கோடிக்கு ஆசைப்பட்டு நடிக்கிறதுக்கு வந்தேன். நீ கண்ணு கீழே காரி பேக் வச்சுக்கிட்டு எந்த தைரியத்துல ஹீரோவை நடிக்க வந்த? கிராஃபிக்ல சரி பண்ணுவாங்க.
பீட்டர், மைக்கேல், டேவிட். நான் யாரையாவது டார்கெட் செஞ்சேன்னா அவனுக்கு பர்த் கன்ஃபார்ம் ஆன மாதிரி தான். நான் சொல்றத கேளு, என்ன விட்டுரு. அந்த கூல் பாபு சொல்லும் போதே நான் ஓடி போயிருக்கணும். பெரிய தப்பு பண்ணிட்டு. ஒரு சான்ஸ், ஒரே சான்ஸ். அபே சாலா, உனக்கு சான்ஸ் கொடுக்க நான் சினிமா ப்ரொடியூசர். அபே போலீஸ், ப்ளீஸ் உன கையெழுத்து கும்பிடு. உனக்கு பர்த் கன்ஃபார்ம். ஆனா டிக்கெட் கொடுக்க போறது தி கிரேட் சங்கர் நாராயணன். உன் காலை விழுத்து கேட்டுக்கிறேன். விட்டு மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆனா பிளைண்டா முடிச்சிருவேன். ஃபினிஷ். குட் மார்னிங் சார். மார்னிங் மிஸ்டர் மூர்த்தி. அந்த நாய்க்கு தப்பிச்சு போயிட்டான். அவன் ஃபோக்கஸ் இதுல வேணாலும் இருக்கலாம். சிச்சுவேஷன் கண்ட்ரோல் இருக்குல்ல? அண்டர் கண்ட்ரோல் சார். இறந்து போயிட்டு தான் நினைச்சிட்டு இருக்கிற நம்ம சங்கரையா உயிரோட இருக்கிறதும் அவர் இந்த திருவிழாவுக்கு வரதும் எல்லாம் கடவுளோட அருள் தான். எங்கள் அண்ணன் சங்கர், நமது அண்ணன் சங்கர், 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 நேரம் வந்துருச்சு, கொல்லுங்கப்பா. எங்கள் அண்ணன் சங்கர், அரக்கன் அழிங்க. நமது அண்ணன் சங்கர், எங்கள் அண்ணன் ஒரு தப்பு சங்கர், கூடாதுன்னு. நமது அண்ணன் சங்கர், எங்கள் அண்ணன் சங்கர், 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 நமது அண்ணன் சங்கர், எங்கள் அண்ணன் சங்கர். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். என்னம்மா? ஆஹா. அப்பா, கல்யாண சீடியில் உங்களை பார்த்துட்டு சித்தப்பா சந்தோஷப்பட்டாரு. ஏண்டா என்ன இதெல்லாம்? எதுக்கு செஞ்ச? இல்லாத ஒரு உலகத்தை எதுக்காக உருவாக்குன? எனக்காகவா? நான் சந்தோஷமா இருக்கணும்னா என்ன பொழைக்க வைக்கிறதுக்காக? அப்புறம் என்ன தப்பு பண்ண மாதிரி தலையை குனிஞ்சுக்கிட்டு இருக்க? நான் பார்த்ததெல்லாம் பொய்யா இருக்கலாம், ஆனா நான் சந்தோஷமா இருந்தேன்றது மட்டும் நிஜம்டா. ஒரு பிள்ளைக்கு அப்பா இருக்க வேண்டிய காலகட்டத்தில் நான் உன் கூட இல்லை. ஒரு அப்பனும் நான் உனக்கு எதுவுமே செய்யல. அப்படிப்பட்ட எனக்காக ஏன்டா இவ்வளவு கஷ்டப்பட்டேன்? ஏன்டா இவ்வளவு அற்புதங்களை உருவாக்குன? அப்படி நான் என்னடா செஞ்சேன்? எனக்கு உயிர் கொடுத்தீங்கப்பா. எல்லா தகப்பனும் பிள்ளைகிட்ட பாசத்தை எதிர்பார்ப்பா. ஆனா 100 ஜென்மத்துக்கு தேவையான பாசத்தை கொடுத்துட்டா. இதை விட வேற என்ன வேணும்? நீங்க எல்லாரும் கூட எனக்காக இது போதும்டா. எனக்கு இது போதும்.
எதுக்கு நான் பயப்படுறேன்? எனக்கு ஏதாவது ஆயிடும்னா இப்படிப்பட்ட ஒரு தங்க மகன் கிட்ட என்ன கூட்டிட்டு போக அந்த தெய்வத்துக்கு எவ்வளவு தைரியம் வேணும்? கூட்டிட்டு போய் என்ன பண்ணுவான்? போய் ஆசையை தீர்த்துக்கூடான்னு மறுபடியும் உடைக்க பிள்ளைய பறக்க வைப்பான். தாய் தந்தையர் பிள்ளைகளுக்கு நல்லது செய்தால் அவர்கள் கண்களில் ஆனந்தம் தென்படும். அதே பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு ஏதேனும் செய்தால் அது ஆனந்த கண்ணீராய் வெளிப்படும். கருவாக்கி உருவாக்கியவர்களுக்கு பேரின்பத்தை வழங்கும் பிள்ளைகளுக்கு இப்படம் சமர்ப்பணம். வீட்டை சங்கரையாவுக்கே திருப்பி கொடுத்துட்டோம். இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்குல்ல. காப்பி சாப்பிடுங்க மாமா. டேய் பத்மஸ்ரீ, உனக்கு ஒரு ஃபிளாஷ் நியூஸ். என்ன மாமா? நாளையில இருந்து துவைக்கிற ஆளும் கட். அந்த வேலையும் நீ தான் செய்யணும். ஒருத்தனே எப்படி எல்லாத்தையும் பண்றது? என்ன சங்கரையாவுக்கு ஃபோன் போட்டுட்டா? அவருக்கு ஏன் தொந்தரவு மாமா, நானே செய்யறேன். அப்புறம் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ரியாலிட்டி ஷோ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். உன்னை பத்தி கேட்டான், போறியா? உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். எனக்கு எந்த ரியாலிட்டி ஷோவும் வேண்டாம். ரியாலிட்டிலே வாழ்ந்துட்டு போயிடுறேன். அப்பா இப்பதான் டாக்டர் ஃபோன் பண்ணாரு. ஜெர்மனில இருந்து ரிப்போர்ட்ஸ் வந்துருச்சான். நீங்க அங்க 2 மாசம் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா ஃபுல்லா குணமாயிடுவீங்க. நான் எங்கேயும் வரல, நீ என் கூட இருந்தா போதும், எனக்கு ஒன்னும் ஆகாது. அப்படி சொன்னா எப்படி மாப்பிள்ள? டாக்டருக்குள்ள குழப்பம் நடத்தணும்ல. கமிஷன் சார் இந்த கேஸை நம்மள டீல் பண்ண சொன்னாரு. வணக்கம் சார். நீங்க வெங்கட்ராமன் சார். வெங்கட்ராம்? உங்க ஹீரோ. வெங்கட் சார் நீங்களா? என்ன சார் இப்படி ஆயிட்டீங்க? எப்பவோ இப்படி ஆயிட்டேன். இத்தனை நாள் டை அடிச்சிருந்தேன், இப்ப நிறுத்திட்டேன். முதல்ல என்ன எதுக்கு வர சொன்னீங்க சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு ஷாக் கொடுக்கலான்னு. கொடுத்த ஷாக்கே இன்னும் உதறதுப்பா. நாயக் தலைக்கு இருந்த 1 கோடி ரூபாய் பரிசு தொகை உங்களுக்கு தான். என்ன சார் யோசிக்கிறீங்க? நயன்தாரா எங்க இருப்பா?